ஹலோ கேஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு நம்பவே முடியாத பயங்கர சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணி டாப் லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஓட்டிங் வேற லெவலில் ஏறிட்டு இருக்கு. எப்படி வந்துச்சு, எவ்வளோ ஓட்டு எப்படி எங்க இருந்து வந்துச்சுனே தெரியல. அவ்வளோ கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு மணி அதிக ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தானே தலைவர் அர்ச்சனாக்கு அப்புறம் ரன்னருங்கிற கேட்டகரிக்கு மணிக்கு வந்திருக்கு. நம்மளே எதிர்பார்க்கல, ஷாக்கா இருக்கு. கிட்டத்தட்ட பயங்கர ஷாக் தான் எல்லாருக்குமே. இந்த விஜய் டிவி இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இது புது ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்மளால எதிர்பார்க்க நம்ம நினைச்சது நடக்கலனாலும் மக்கள் ஓட்டு நம்ம ஏத்துக்கிற மனநிலைமை. மணி கொடுத்தா பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு தான் மக்கள்லாம் வந்துட்டாங்க. மணிக்கு கொடுத்தா எல்லாரும் நம்ம ஏற்றுக்குவோம், ஓரளவுக்கு ஏற்றுக்குவோம். தினேஷ் கிடைக்கணும் பரவாயில்ல, மணி கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் விஜய் டிவி இதில் என்ன திரும்பி பண்ணுறாங்க தெரியல. கிட்டத்தட்ட மாயா எப்படி கொண்டு வரதான் முயற்சி பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா மாயா வந்து விஷ்ணுக்கு முன்னாடி இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஓட்டிங்கில். என்ன விஷ்ணு டாப் லெவலில் இருந்தார் ஓட்டிங்கில், கிட்டத்தட்ட படிப்படியாக இருந்து இப்போ கடைசி லெவலில் டாப் 5ல் இருக்காரு விஷ்ணு. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்கிறதுல விஜய் டிவி அடுத்த பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல மாயா இருக்காங்க. மாயாக்கு அடுத்து தினேஷ் இருக்கார் 3வது இடத்துல. ஆனால் 2 பேத்துக்கு உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி தாங்க. ரொம்ப மைனூட் லெவலில் தான் இருக்குது. 2% அளவு தான் கம்மி. கிட்டத்தட்ட 11.5% நம்ம தினேஷ் இருக்காரு, 10% நம்ம மாயா இருக்காங்க. ஆனால் மணி கிட்டத்தட்ட 15%, 2 5% கூட தான், 15% முன்னாடி 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் நம்ம தானே அரைச்சுன்னா 55% ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுலயே ஏமாத்தி ரன்னருங்க மணியை ஏமாத்தி கூட நீ மாயா கொடுத்துட்டு போகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம அர்ச்சனாக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா பப்ளிக்ஸும் அவ்வளோ ஒரு மக்களும் வந்து எல்லா மக்களும் ஒன்றும் சேர்ந்தாப்புல நம்ம அர்ச்சனாக்கு ஓட்டு மேலே ஓட்டு போட்டு வேற லெவலில் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முக்கிய காரணம் பின்னாலே வாரத்தில் வந்து அர்ச்சனாவை எல்லாரும் டார்கெட் பண்ணி பயங்கரமாக பாயிண்ட் அவுட் பண்ணி அழுக வச்சது தான். மக்களை பார்க்கணும்ல, மக்கள் மத்தியில் பயங்கரமான வெறுப்பை சம்பாரிச்சிருக்கு விஜய் டிவி. அதோட வெளிப்பாடாக இப்போ வந்து 55% பெரிய ஓட் பேங்குங்க. கிட்டத்தட்ட 40, 35 இந்த லெவலில் லீடிங் இருக்கிறது வந்து ஒரு நார்மலானது தான். ஆனால் 55ங்கிறது பெரிய லெவல் தான். கிட்டத்தட்ட பாதி % மேலே பிக் பாஸ் பார்க்குறவங்க பாதி % மேலே அது வந்து அர்ச்சனாவுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அர்ச்சனாவை வந்து அவங்க மனசில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே பூரா டார்கெட் பண்ணி அர்ச்சனா ஓரம் கட்டி ஒதுக்குறீங்க. அதனால் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து நாங்கள் இருக்கோமா சொல்லி காப்பாற்றுறாங்க. அவங்களோட ஆதரவை வந்து ஓட் மூலியமாக காமிச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் உள்ளே வந்து கேவலமான செயலுங்க. வினுஸ்வா தன்னோட மனசில் இருக்க கேள்வி பூரா நான் சும்மா ஆணி அடித்த மாதிரி நறுக்குன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் நிக்சன் குணம் மாறவே இல்லை. வெளியே போயிட்டு வந்தாலும் செருப்படி வாங்கிட்டு தான் திருந்தவே இல்லை. கிட்டத்தட்ட அறகுறையாக தான் பதில் சொல்லிட்டு வராமே இருக்கலாம். நீ இவன்ட்ட கேட்குறதே வேஸ்ட்டுமா, இவன்ட்ட பேசுறதே வேஸ்ட்டுமா அப்படி தான் சொல்லி பார்க்க நம்மளுக்கே தோணுது. வினுஸ் அவளை எனர்ஜி ஃபுல்லாக பேசியும் கிட்டத்தட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம நிக்சன்ட்ட எதுவுமே எடுபடலை.